Chant the vibrant on 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Oh. Another deeper breath. Slowly and gradually open your eyes. ஒரு அற்புதமான ஆரம்பம். அதாவது மெய்சில் இருக்கக்கூடிய எத்தனையோ மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி நம் பாரத திருநாடு. காலங்கள் மாறுபடலாம், பருவங்கள் மாறுபடலாம், மனிதர்கள் மாறி வரலாம். ஆனால் அனைவருக்குள்ளும் சென்று ஊடு நூலாக இருக்கக்கூடிய, எப்படி பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா ஒரு முத்து மாலையில் ஊடு நூலாக இருப்பதை போல நான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கிறேன் என்று சொல்வதை போல மகான்கள் தோன்றிய வண்ணமே இருந்தன. There was no dearth for the guidance by the Sadgurus. It goes on happening. அப்பேற்பட்ட ஒரு சத்குருவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்போம். நம்ம காஞ்சிபுரத்துல திருப்பனங்காடு என்ற ஒரு இடம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சமீபத்திய காலம் சேஷாத்ரி சுவாமிகள், பகவான் ரமணர், இவெல்லாம் ரொம்ப நம்ம பக்கத்துல இருந்தவங்க. நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப அவங்க உயிரோடு இருந்தவங்க. அதை என்னைக்குமே மறக்கக்கூடாது. சோ அப்பேற்பட்ட ஒரு பாரத திருநாடுல காஞ்சிபுரத்துல திருப்பனங்காடுன்னு ஒரு இடம். அங்க 1865 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஒரு அற்புதமான ஞானச்சுடர் பிரகாசமாக வானத்தில் பிறந்தது. அங்கே அந்த திருப்பனங்காட்டுல குப்புசுவாமி, அந்த திருப்பனங்காட்டுல சோமசுந்தரம், விசாலாட்சி அம்மா, என்ன பாருங்க பொருத்தமா இருக்கு பாருங்க, விசாலாட்சி அம்மா இவ தம்பதிகள் அவ லைஃப் நடத்திட்டு வந்தா. காலகாலத்துல குழந்தை இல்லையான்னு அவளுக்கு. பட் அவங்க கோவில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில், கைலாசநாதர் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில் போறது தவறவே மாட்டாங்க. காஞ்சிபுரத்துல எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. எதையும் எதிர்பார்த்தல, ஒரு பக்தியா. ஆக காஞ்சிபுரம் அது ஒரு அற்புதமான ஒரு பக்தியின் பிறப்பிடம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவருக்கு ஏகாம்பரேஸ்வரர் மேல ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி அந்த தம்பதிகளுக்கு. அங்கேதானே அம்பாள் மணலால சிவபெருமானை உருவாக்கி அங்கேதானே மாமரத்தின் கீழ் இருந்து வழிபாடு செய்தார்கள். இது ஒரு திருவிளையாடல். தட்ச யாகத்தில் எப்படி அன்னை பிரிந்து வந்து தன்னை தீக்கிரையாக்கி கொண்டாள், அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மாசுகளை போக்கிக் கொள்ள காஞ்சிபுரத்தில் ஒரு மாமரத்தின் கீழ் அமர்ந்து அன்னை கச்சி ஏகாம்பரேஸ்வரர் மீது தவம் இருந்து ஐக்கியமானதாக வரலாறு. அந்த கோவில்ல ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு காலகாலத்துல ஒரு ஆண் மகன் பிறந்தது. எப்போ 1865ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு அந்த விசாலாட்சி அம்மா திருமகவை பெற்றெடுத்தார். காலகாலம் அந்த பையனுக்கு எல்லாமே உபநயனம் பண்றது போடுறதுதான். அந்த பையனுக்கு அதே அச்சடிச்ச மாதிரி இல்லையா, அப்பனுக்கு தப்பாம இருக்கிற பிள்ளை மாதிரி என்ன ஆனா குடுகுடுன்னு கோயிலுக்கு ஓடி போயிடுவார். கோவில்ல தான் இருப்பார் நிறைய. அவருக்கு கச்சி ஏகாம்பரேஸ்வரர் மேல அப்பேற்பட்ட ஒரு அபரீதமான ஒரு ஆசை, காதல். அவருக்கு ஒரு 12 வயசு ஆயிடுச்சு. அவர் பலவிதமான நம்ம சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்டாதான் நம்ம மேல் நிலைக்கு போக முடியும், மற்றது எல்லாமே இந்த உலக வாழ்க்கைக்கு தான் நம்ம உதவுவதைய கடவுளை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவாதுன்ட்டு
பலவிதமான நூல்களை அந்த பலவிதமா ட்ரை பண்றார். கண்ணு மூடி தியானம் பண்ணுவார், கண்ணு போட்டு மூச்சு மேல கவனம் வைப்பார். ஒரு நாள்லாம் காமாட்சி அம்மன் கோயில் உட்கார்ந்து இருப்பார், ஒரு நாள்லாம் வேகாத வெயில்ல உட்கார்ந்து இருப்பார். இது போல பலவிதமா ட்ரை பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னு, எனக்கு யார் இருக்காரோ இல்லையோ கச்சி ஏகாம்பரேஸ்வரர் தான் என் தந்தை, அவங்க எல்லாரும் என் தாயிட்ட இங்க உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்து தினம் வீட்டுல கச்சி ஏகாம்பரேஸ்வரர் மீது தான் அவர் வந்து போக்கஸ் பண்றார். இப்படி நாட்கள் போறது. அவர் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறார். 8ஆம் கிளாஸ் மேல அவர் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, யோகம் தியானம் இதுல ஈடுபடுறார். அப்பா அம்மா பாப்பாங்களோ, விட்டு வைப்பாங்களா பையனு? டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? அவங்க அந்த அம்மா பேர் வந்து பெருந்தேவி. அந்த அம்மா வந்து பெருந்தேவின்ட்டு அவங்க ரொம்ப அழகா மனைவி அமைறார். ஸோ இவரும் வந்து எப்போ மனைவி அமைஞ்ச உடனே என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்காம இருக்க முடியுமோ? தன்னுடைய ஜீவனத்தை பார்த்துக்கணுமோ இல்லையோ? அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இங்க கிராமத்துல கொண்டு செஞ்சு என்ன பண்ணுவாருன்னா, அவர் பலவிதமான செயல்கள், அவர் வந்து நம்ம சிவில் கான்ட்ராக்ட், அங்க கவர்மெண்ட் கொடுக்குற கான்ட்ராக்ட் எடுப்பாரு. ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இது போல சின்ன 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 கான்ட்ராக்ட்ல எடுத்து அது போல ஒரு பிசினஸ் பண்றாரு. அந்த பிசினஸ் அவருக்கு ஆக ஓகன் போறது, தேவையான அளவுக்கு மேலேயே வருது. நல்ல பணமும் சேருது, சொத்தும் சேருது, நல்ல ஆக ஓகன் இருக்காரு. அப்போ அவர் வந்து அது கடமையா பண்றாரு ஒழிய, இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருக்கு. எப்போ எப்போ எப்போன்ற அந்த கேள்வி அவருக்குள்ளே இருக்கு. சரி, கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்ம எதனா பண்ணிதான் சம்பாதிச்சு ஆகணும். அதுக்காக என்ன பண்றது? நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தானே படிச்சிருக்கேன், அப்படி சோர்ந்து போகாம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறது இது மாதிரி சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து கொண்டு பல விதமான பிசினஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபேக்டரியில மேனேஜரை வேலை பண்ணி இது போல அவர் பலவிதமான சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு இருந்தா கூட தியானம் பண்றதையும் பிராணாயாமம் பண்றதையும் ஒரு நாளும் தவிர்த்ததே கிடையாது. கச்சி ஏகம்பனே கச்சி ஏகம்பனே கச்சி ஏகம்பனேன்ட்டு எப்பவுமே அவர் கவனம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் மேலதான் இருக்கு. காமாட்சி அம்மன் கோயில் போவார், அப்படி இருக்க. இப்படி அவருடைய 47 வயசு அவருக்கு ஆரம்பிச்சு அந்த அம்மா தவறிடுறாங்க, பெருந்தேவி. அவருக்கு அது ஒரு முக்கியமான திருப்பு முனை அமைஞ்சது. அவருக்கு ஏதோ பெரிய விடுதலை கிடைச்ச உணர்வு அவருக்கு பிறகு. அப்பாடா, இனி வேற நம்ம இஷ்டம் போல இருக்கலாம் அப்படின்ட்டு உடனே என்ன பண்றாருன்னு உத்தியோகத்தை தூக்கி போடுற, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன்னுட்டு நேரா கடப்பா மாவட்டத்துல இருக்கக்கூடிய கடிக்கோட்டை என்ற கிராமத்துல ஒரு சின்ன ஆசிரமம் வச்சுக்கிட்டு ஃபுல் டைம் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன காஞ்சிபுரத்துல இருந்தா தானே எல்லாரும் பிக்கல் பணிகள் இருக்கும். இங்க வா நீ மாமா மச்சான், நீ ஒண்ணு விட்டு செத்தப்பா திடீர்னு காணாம போயிடும். காணாம மட்டும் இல்லாம அவர் நேரா கடப்பா இருக்கக்கூடிய கடிக்கோட்டை அந்த கிராமத்துல இருந்து சின்ன ஒரு ஆசிரமம், தனக்கான ஒரு குடிசை ஆரம்பிச்சுக்கிட்டு அதுவரை தான் சேர்த்து வைத்திருந்த பொருள் ஆதாரமா வச்சுக்கிட்டு தீவிரமா தியானத்துல இறங்குறார். அது மட்டும் இல்லாம அப்பதான் அவருக்கு அந்த யோகம் தியானம்னு என்னன்னு புரியுது. அந்த யோக நிலையில அவர் முழுமையா ஈடுபட எப்படி நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்துல பார்த்த மாதிரி பலவிதமான சித்திகள் தானா அவர் சொல்ற வாக்கெல்லாம் பிறக்குது. குழந்தையில உங்க ஆசீர்வாதம் பண்ண அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, நீங்க நல்லா இருப்பீங்கன்னா நல்லா இருறாங்க. சோ மெல்ல 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 அவருக்கு சித்திகள் வருதை ஒழிய சித்திகள் மேல அவருக்கு பற்று கிடையாது. எல்லாரும் நல்லா இருங்கன்ட்டு அப்படி சொல்றப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு, நான் நிறைய பண்ணணும் இந்த உலகத்துக்கு, ஜனங்க எல்லாருமே எப்படி நம்ம குருஜி தானங்க பண்ணிட்டு இருக்காரு, எல்லா சத்ருக்களும் தானே பண்றாங்க, எல்லாமே அறியாமல் இருக்காங்க, எப்பவுமே சாப்பாடு தூக்கம் பணம் இப்படி இருக்காங்களே, எப்போ இதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஆனந்த நிலை வரமாட்டாங்க அப்படின்னுட்டு புராணங்கள்லாம் படிக்கிறாரு, உபனிஷதங்கள்லாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு தனக்கான ஒரு விளக்க உரை அவர் பல நூல்களை எழுதி இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த நிலையில கடப்பாவையும் மீறி அவர் என்ன பண்ணுவார், இந்தியா முழுக்க தேசாந்தரம் மேற்கொள்றார், பல கோயில்களுக்கு போறார்.
இப்படி அவர் போன இடத்துல எல்லாம் அவர் செய்யற தானா நடக்குது மிராக்கிள்ஸ். அவர் எதையுமே செஞ்சது கிடையாது. அப்படி எடுத்தோம்னு என்ன பண்ணுவாருன்னு அங்க இப்படி அவர் என்ன பண்றாருன்னு சிங்கப்பூர் கூட்டு போறாங்க, மலேசியா கூட்டு போறாங்க, அந்த காலத்துல மியான்மர் அந்த பர்மா கூட்டு போறாங்க, மௌரிஷியஸ் கூட்டு போறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போற. இது போக போக அவருக்குள்ள எந்த நிலை இதுன்னு எங்க தண்ணி இருக்கோ அங்க மேல போய் ஜலஸ்தம்பம் பண்ணுவார். அதாவது தண்ணியில பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துப்பார். அதுதான் அவர் ஸ்டைல். எப்படி குருஜி வந்தவங்க நடந்து போறப்ப குருஜி டான்ஸ் பண்ண போறாலையோ அவரை பார்க்கற சந்தோஷம் வருதா இல்லையா? குருஜி நம்மளோட சேர்ந்து சங் பண்றச்சே அவர் திப்பி திப்பின்னு ஓடுவாரு, இந்த பூ வாங்கிப்பாரு, பூக்கு போடுவாரு. அதெல்லாம் பார்க்கறச்சே நம்ம அந்த குழந்தை நிலைக்கு போயிடுறோம். நம்மளும் அவரோட சேர்ந்து குடிக்கிறோம். அது போல அவர் என்ன பண்ணுவாருன்னு எங்க ஏரி இருக்கோ ஏரியோ தண்ணியோ அது மேல நேரா போய் தண்ணியில உட்காந்துப்பார். நடந்து போய் உட்காந்துண்டா ஏரிக்கரையில ஜனங்கள் எல்லாம் சுத்தி நிற்பாங்க. Then he will give the lecture. இறைவன்னா என்ன, எப்படி யோகம் நம்முடைய நிலையை மனித நிலையிலிருந்து உயர் நிலைக்கு உறுத்துகிறது, நம்ம இந்த உலக பொருட்கள் மேல் சார்ந்திருத்தலை குறைத்துக் கொள்ள வேண்டும், உனக்குள்ளவே அந்த ஆனந்தம் இருக்குன்னுட்டு பலவிதமான உபரிஷதங்களை கோட் பண்ணி அவர் வந்து லெக்சர் கொடுப்பார். இதெல்லாம் ஒரே ஆச்சரியம் அவளுக்கு. இது எப்படிறான் அவர் ஆச்சரியம் செய்யணும் செய்யல, அது அவருடைய இயல்பு. ஊருடா போயிட்டு இருப்பார். அப்போ என்ன பண்றாங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல ஒரு ஏரியில ஏற்பாடு பண்றாங்க. அவர் அந்த ஏரியில நிறைய முதலைங்க இருக்கு, அலிகேட்டர்ஸ். அது வந்து அந்த கிராமத்து ஜனங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஊர்ல இருக்கிறது அந்த ஒரு ஏரி தான். இவர் எந்த லட்சியில கொடுக்கணுமோ அந்த இடத்துல. அப்ப சொல்றாங்க, சுவாமி இங்க வேற நீர்நிலையே கிடையாது, ஸ்டைல் என்னடா அப்படின்னா நீங்க ஜலஸ்தம்பம் பண்றீங்க, நம்மளுக்கு அதெல்லாம் சாத்தியமே படாது. இருக்கிற இடத்துல இப்ப இந்த ஏரி தான் இருக்கு, ஆனா ஏரியில நிறைய முதலைங்க இருக்குது அப்படின்னு. சோ வாட், அதனால என்ன, அதுக்குள்ள குழந்தைங்க தானே அப்படின்னு நேரா தடியில் இறங்குவார். ஏரிங்க போய் பத்மாசனம் போட்டு ஏரியில கொஞ்சம் உட்கார்ந்துப்பார். ஏரிக்கிறவங்க ஜனங்க இவர் பேசுறது கேட்கறாங்களோ இல்லையோ, எந்த முதல்ல வந்து ஒரு சார் அதுதான் சார் இறைவன். நம்ம அடுத்த வேட்டு சாப்பாட்டுக்கு என்னடா யோசிக்கணும். இறைமை நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். அம்மாவுக்கு தெரியாதா பிள்ளைக்கு பசிக்குது? அப்படி உட்காரச்ச முதலைங்கெல்லாம் வேகமா வருது. ஓ we have got a feast. வந்து பிடிச்சி ஒரு கடி கடிக்கலான்ட்டு பக்கத்துல வந்த உடனே டக்குன்னு அப்படியே நிக்குது, ஸ்டன் ஆகி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு எல்லாம் காணாம போயிட்டு. இவர் சொல்லுவார், முதலைகள்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் நம் பிள்ளைங்க தான் என்னை பார்க்க வந்தது, இப்ப பேசலாமா. ஜனங்கள்லாம் அப்படியே ஆடி போயிடுவாங்க. அப்ப இவர் சொல்லுவார், இது தயவு செஞ்சு பெரிய ஒரு விந்தை நினைக்காதீங்க. உங்களுக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதே போலதான் நீங்க. என் பேர் குப்புசாமி, அவர் இயற்பெயர் குப்புசாமி. குப்புசாமி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதே குப்புசாமி தான் கான்ட்ராக்டரா இருந்தா, இதே குப்புசாமி தான் பிராணாயாமம் பண்ணா, இதே குப்புசாமி தான் ஜலத்து மேலேயே உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்றச்சு ஜனங்களுக்கு சொல்லுவேன். சார் அதுதான் சார் முக்கியம். நான் குருவா இருக்கேன், நீ சிஷ்யன் சொல்ல கிடையாது. நம்ம குரு சொல்றது எனக்குள்ள என்ன இருக்கோ அதான் உனக்குள்ளேயும் இருக்கு. சத்ய சாய்பாபா அதுவும் சொல்லுவார், ஐ நோ ஐ அம் காட், யுவர் ஆல்சோ காட். அதுதான் உண்மையான சத்குருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட இருக்குப்பா, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீயும் சந்தோஷமா இருப்பாப்பா அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இந்த நிலை பார்த்த உடனே இது போல புகழ் இன்னுமே உலகம் புறவும் பரவாயிருக்கு. அப்புறம் நீங்க வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்கன்றப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு ஏகாம்பரேஸ்வரர் மேலேயே கவனம் அப்படியே இருக்கு. அப்படிடா எத்தனை நாள் ஆச்சு சார் நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்து, நம்ம இருக்குமோ இல்லையோ அந்த பிறந்த மண்ணு இருக்கிறதே இல்லையா, என்ன பண்ணுவாரு காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த நித்யான அப்படியே மனசார தரிசிப்பார். மறுபடியும் கடப்பாத்தனுடைய ஆசிரமத்துக்கு போயிடுவார். நிறைய சிஷ்யர்கள் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது வந்து என்ன இருக்குன்னா 1938 1938 ஆண்டுல அவரை தேடி ஒரு குரு வருவார். குரு வந்து, நீ பண்ண யோகா எல்லாம் நல்லதான், இதை விட இன்னும் உனக்கு ஹையர் யோகா எல்லாம் கத்துக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா?
ஒரு நல்ல குரு, ஒரு நல்ல மாணாக்கன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதனால இவ்வளவு சித்திகள் இருந்தாலும் அவர் சொல்றார், ஐயா நான் மேற்கொண்டு என்ன இன்னும் மேல்நிலைக்கு உயர்த்திக்கணும்னு சொல்லுங்க, நான் கேட்க தயாரா இருக்கேன். அப்படிங்கிறப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னு, பலவிதமான யோக அபியாசங்கள்லாம் கொடுப்பார். அதெல்லாம் வந்து சீக்கிரம் நமக்கு தெரியாது. பல இந்த யோக அபியாசம் இவர் என்ன செய்வாருன்னு, என் பேர் நித்யானந்தா, நான் தான் ஒரு குரு அப்படிங்கிறச்சு ஒரு கால சாஷ்டாங்கமா வணங்கி, எனக்கு குரு இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு என் குரு வாய்க்க பெற்றேன், என் ஜென்மம் கடை தேறியது அப்படின்னு சொல்றச்ச, இன்னிலிருந்து நீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரன்டா நீ. இனிமேல் உன்னுடைய பெயர் சச்சிதானந்த ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகேஸ்வர். நீ இந்த பேர்ல இருந்துகிட்டு எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டு அப்படிங்கிறப்ப அவர் சரி குருவே அப்படின்ட்டு அன்னிலிருந்து அவருடைய விரிவுரைகள் இன்னும் அதிகமாகி, நாளுக்கு நாள் அதிகமாகி அவர் இந்த இந்தியா முழுதும் பல நாடுகளுக்கும் போட்டு இருக்கு. நீங்க தாராளம் பார்க்கலாம். அவர் நம்ம ரொம்ப அழகா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். பலவிதமான இடங்களுக்கு, பல ஆந்திரா முதற்கொண்டு இந்தியா முதற்கொண்டு, இது முக்கியமா அவர் போனது சவுத் ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர், அந்த பக்கம்லாம் போயிட்டு இறைவனுடைய பெயரை சொல்லிக்கிட்டு, இறைவன் என்ற ஒரு பெரிய காரணம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை இயக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி எல்லாம் நம்முடைய அகந்தை வேண்டாம் என்று நம்ம அந்த சக்தி கிட்ட தான் வந்தோம். அந்த சக்தியோட அம்சம் நமக்குள்ள இருக்கு. அந்த சக்தியை உணர்ந்து நாம தான் நமக்குள்ள இருக்கிற இறைமையை உணரணும். அதை இறைமையை உணர்ந்தா நம்முடைய வாழ்க்கையே, வேற எதுவுமே கிடையாது. மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி, எத்தனையோ ஜென்மங்களாக இருந்து கிடைத்தற்கரிய பிறவி. இந்த பிறவிய எனக்குள்ள என்ன இருக்கு, நான் என்ன இருக்கேன் அப்படின்ட்டு யோசிக்கணும். அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாருன்னு, நம்ம சென்னைக்கு வியாசார்பாடிக்கு வருவார். சார் இதெல்லாம் இப்ப நடந்திருக்கு சார், ஏர்லி 20th செஞ்சுரி. நம்ம 2020 23 இருக்கோம். இதெல்லாம் வந்து நடந்தது 1865 அவர் பிறந்த உடனே 1930 1938 நடந்திருக்கு. 100 வருஷங்களுக்கு கம்மியா நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, வியாசார்பாடியில ஒரு சின்ன குடிசை போட்டுப்பார். குடிசை போட்டுவிட்டு அங்க இருக்கிறச்ச சென்னையில பல பேர் அவரை நாடி வந்து அவர்கிட்ட உபதேசம் பெற்றிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு உபதேசம் கொடுத்திருக்காங்க. நீ நான் இல்லாம யாரெல்லாம் இறைவன் பெயர் உபதேசம் வேணும்னு வர்றாங்களோ அவங்க தலையில கை வச்சு தன்னுடைய சக்தியை கொடுப்பார். சார் அதுதான் சார் முக்கியம், அதுதான் முக்கியம். எனக்கு அந்த அந்த சச்சிதானந்த பரமஹம்ச சச்சியை நினைச்சோன்னு எனக்கு புல்லரிக்கும். அப்படி எப்படி மகேஸ்வரநாத் பாபாஜி ஸ்ரீ எம்முக்கு அவர் தலையில கை வச்சு என்னுடைய 50% சக்தியை உனக்கு கொடுக்குற, எடுத்துக்கோ, உலகத்துக்கு நல்லது பண்ண சார். ஹி இஸ் மாஸ்டர், மாஸ்டர். அப்படி இவர் இது என்னைக்கு இந்த யாத்தனா சரீரம், இந்த உடம்பு மண்ணுக்கு போக போறது, ஆனா இதுக்குள்ள இறைமை இருக்கிறத உணர்ந்துட்டேன். இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டோன்ட்டு எல்லாம் அவர் தலையில கை வைப்பார். உனக்கு நல்ல வழி கிடைச்சது, இந்த வழியை பிடிச்சுக்கிட்டு கடை தேர்றது உன் இஷ்டம். புரிஞ்சு சொல்ல வரணும். பிளஸிங் இஸ் மைன், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதுதான் உண்மை சார். இன்னைக்கும் சொல்றேன் சார், சுதர்ஷன கிரியா ஒண்ணு போறோம் சார். சத்தியமா செத்தாலும் சாவரண்டான்னு நீங்க சுதர்ஷன கிரியா பண்ணுங்க. உங்க கடைசி மூச்சு போறச்ச உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உணர்வு கிடைக்கும். இட்ஸ் அ ப்ராமிஸ். யூ வில் பி a liberated soul. எந்த விதமான பைண்டிங் இல்லாம சுதந்திர பறவையா இறுதி மூச்சு போகும். அது எந்த விதமான இந்த லோகத்துல இருக்கலாம் சார். நீங்க உங்களை வந்து கத்திரிக்காய் பொரியலா வறுக்கலாம், இல்லாட்டி பஜ்ஜியா எண்ணெயில போட்டு ஊற செய்யலாம், தண்ணியில மூக்கலாம், கடலையா தண்ணியில ஊற வைக்கலாம், என்ன இழவ நடந்துட்டு போடும், எல்லாம் இந்த உடம்புக்கு தான். ஆனா சுதர்ஷன கிரியா ஒண்ணு பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க கடைசி மூச்சு போறச்ச you will feel a free bird. Nothing can bind you, and one and only your companion will be your Sadguru. Sadguru கிட்ட பத்திரமா இருப்பீங்க, அந்த ஆனந்த நிலையில இருப்பீங்க. அப்புறமா you will attain a state to come back and share your experiences with the world, with a better body, with a better instrument to convey the joy and happiness to this world. That's the cycle. It happens. அப்போ அவர் வியாசர்பாடியில் இருக்கிறார். அந்த வியாசர்பாடியில இருந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு உபதேசம் பண்ணியிருக்கிறார்.
அப்பதான் அந்த மறுபடியும் அவர் தன்னுடைய கடப்பா போயிட்டு அங்க கடிக்கோட்டை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அப்படி இருக்கச்சே ஒரு லெவல்ல நம்ம செஞ்சது போறண்டா, நமக்குன்னு தனிமையில் இருக்கணும்ட்டு அந்த கடப்பா அந்த கடிக்கோட்டை எல்லையில் இருக்கக்கூடிய காடுகளுக்குள்ள போயிடுவார். அவர் எங்க போனாரு ஏது போனாரு யாருக்குமே தெரியாது. அந்த கடிக்கோட்டையில் தன்னை ஆசிரமத்துல அவர் ஒரு சின்ன அறை, ஒரு பாதாள அறை வச்சுக்கிட்டு யாரும் இதை திறந்து பார்க்க கூடாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு, ஒரு முறை 1912ஆம் ஆண்டு 90 நாட்கள் 3 months அந்த ரூம் விட்டு வெளியே வர்றதில்ல. அன்ன ஆகாரம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ரூம்ல 90 நாள் இருக்கார் சமாதியில். எல்லா ஜனங்களும் நினைச்சுக்கிறாங்க ஐயோ சாமி ஏதாவது ஆயிடுச்சா. ஆனா அந்த கடப்பால் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த கடிக்கோட்டையில் இருக்கிற மக்களுக்கு அவர் நித்யானந்தர், அவர் பெரியவர், அவர் நிச்சயமா வருவார்னு காத்துக்கிட்டு இருப்பார். அந்த 90 நாட்கள் கழிச்சு வெளியே வந்தார். அதே போல 1938ல 103 நாட்கள் இருந்திருக்கிறார். 1941ல 245 நாட்கள், ஏறக்குறைய 8 மாசம் அதுலயே இருந்திருக்கிறார். இப்படி பலவிதமான விந்தைகளை புரிஞ்சு எங்க போனாலும் தன்னுடைய அந்த ஜலசமாதியில் இருந்துகிட்டு தான் அவர், அந்த ஜலஸ்தம்பம் அங்க இருந்துகிட்டு தான் அவர் வந்து எல்லா உபதேசங்களையும் கொடுப்பார். கொடுத்துட்டு அவருக்கு தோன்றச்ச அந்த காடுகளுக்கு போயிடுவார். அந்த காடுகளுக்கு போறச்சு எல்லாருமே சொல்ல, சுவாமி அங்க நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கும், அங்கெல்லாம் ஏன் போறீங்க என்றப்ப அவர் சொல்லுவார், இறைவனிடம் சென்ற பிறகு இதை பற்றி நமக்கு என்ன பயம். இன்னைக்கு காலையில கூட சொல்லிட்டு இருந்தேன், எப்படின்னு நம்ம இசை சக்கரவர்த்தி இருக்காருல, நம்ம தியாகையா, தியாக பிரம்மம் இல்லையா, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, நம்முடைய தியாக மும்மூர்த்திகள் இல்லையா, சங்கீத மும்மூர்த்திகள். அப்படி அவர் அந்த ஞான நிலையில் இருக்கச்ச குருஜி சொல்வாரானோ, யூ ஆர் இன்னசென்ட், இன்னசென்ஸ் இஸ் காட்லினஸ். அவர் அப்படியே இன்னசென்ட். இப்படி காலையில் அம்மாவோட தான் பேசிட்டு இருக்கார், படியில வருது இது. அப்போ அந்த தியாக பிரம்மம் அப்படியே அவர் பார்த்து அந்த ஞானத்திலேயே இருப்பார். ராமா 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 ராமான்ட்டு ராம தியானத்திலேயே இருப்பார். அவருடைய எங்க அவர் இருக்கார், காவேரிக்கு திருவையாறுல இருக்கார் அவர். நம்ம சௌந்தர்யக்கு கல்யாணம் போறோம், நாங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் போறாரு. இந்த கரையில திருவையாறு, இந்த கையில கல்யாணம் போறோம். நம்ம சௌந்தரராஜன் ரொம்ப பெருமாறு, நிஜம்தான், அது உண்மை. காவேரி ஆறுன்னு ஞானத்தின் விளைநிலம் தானே. அவருக்கு சுந்தர பாகவதர் அப்படின்ட்டு ஒரு சிஷ்யர். அவர் வந்து நம்ம வாலாஜாப்பேட்டையில் இருக்கார். சார் எல்லாமே உலகம் குறுகியது சார். வியாசர்பாடியில் இருந்தவர் நம்முடைய சச்சிதானந்த சுவாமி, திருவையால இருந்தவர் தியாக பிரம்மம். அவருக்கு ஒரு மாணாக்கன் சுந்தர பாகவதர் அப்படின்ட்டு அவருடைய சிஷ்யர். அவர் வந்து வாலாஜாப்பேட்டில் இருக்கிறார். வாலாஜாப்பேட்டை வேலூர் பக்கத்துல. நம்ம அருண் கூட தெரியும், அருண் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல அங்கதான் இருக்கு பக்கத்துல. அந்த வாலாஜாப்பேட்டில் இருக்கச்சு அவருடைய மாணாக்கர் ஒரு வியாபார நிமித்தமா தஞ்சாவூர் போறார். அப்ப சுந்தரபாசுர சுவாமி, நீங்க அவ்வளவு போறடா, என்னுடைய பரம குருநாதர் தியாக பிரம்மம் அங்கதான் இருக்கிறார், நமஸ்காரம் பண்ணிட்டு வா, அவர் ஆசி முக்கியம்ன்ற. சரி சுவாமி என்னட்டு போறாரு, வியாபாரம் எல்லாம் முடிக்கிறார். முடிச்சுட்டு வந்து தியாக பிரம்மத்தை பாக்குற, நமஸ்காரம் பண்றார். அவருக்கு ஒரு ஆசை, தியாக பிரம்மத்தை எப்படியாவது கூட்டின்னு போய் தன்னுடைய குருவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரணும்னுட்டு கை கூப்பி வணங்குறார். ஐயா நீங்க எங்க வாலாஜாப்பேட்டைக்கு வாங்க, வந்து உங்க சிஷ்யன் இருக்கார், அவரை நீங்க பார்த்த மாதிரி இருக்கும், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், எனக்கு அந்த பாக்கியம் கொடுக்கணும்னு கெஞ்சுவார். அதுதான் முக்கியம், டெடிகேஷன், பாக்கியம் கொடுக்கணும். அவர் யோசிப்பார், அப்படியா சரி வர்றேன், நீ போ, நான் நடந்து வர்றேன். சார் தஞ்சாவூர் எங்க இருக்குது, வாலாஜாப்பேட்டை எங்க இருக்குது? அவர் தியாக பிரம்மம் சொல்லுவார், நான் வர்றேன் நீ போ. இவர் சொல்லுவார், வேண்டாம் சுவாமி, நான் எப்படியும் பல்லக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க பல்லக்குல வாங்க, நான் முன்னாடி போய் ஏற்பாடுகள் எல்லாம் பண்றேன் அப்படின்னுட்டு அந்த பல்லக்குல அந்த வியாபாரம் பண்ண சொத்து எல்லாம் இருக்கோ இல்லையோ, பணம் எல்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த பணத்தெல்லாம் மெத்த கீழே வச்சு அது மேல உட்கார்ந்து இடம் வச்சுட்டு இவர் கிளம்பிடுவார். இவர் தியாகமும் சரின்னுட்டு ஏறி உட்கார்ந்துப்பார். அந்த பல்லக்கு தஞ்சாவூர்ல எடுத்து வர்றாங்க. வழங்க வர்றச்ச வேலூர் கிட்ட வர அங்கதானே உங்களுக்கு கொல்லிமலை காடுகள்லாம் இருக்கோ இல்லையோ, அங்க அந்த தொடர்ச்சி, மேற்கு மலை தொடர்ச்சி தானே. அங்க வர்றச்ச வழிப்பறி கொள்ளைக்காரர், ராத்திரி ஆயிடுது, இவங்க தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு பல்லக்கு தூக்கிட்டு வந்துட்டே இருக்கிறார். அப்போ அந்த காலத்துல எப்படின்னு கல்லு விட்டு எறிவாங்க. கல்லு விட்டு எறிய மேல டமால் டுமில் விழுதோ இல்லையோ,
விழுந்த உடனே எல்லாத்தையும் பல்லக்கு விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க ஜனங்க, இல்லாட்டி சண்டை போடுவாங்க, அவங்க கொள்ளை அடிப்பாங்க. இதுதான் நடைமுறை. அப்படி கல்லு டமால் டிமின் மேல விழுறதுக்கு வருது. வந்த உடனே அந்த கல்லுலாம் திரும்பி போய் அவங்களே டமால் டமால் அடிக்குது. சார், இது நடந்தது 1892 விளையாட்டு கிடையாது. நம்ம சக்தி நமக்கு தெரியல, நம்ம ஒத்துக்கணுமே ஒழிய சக்தி இல்ல சொல்ல முடியாது. இது பல வாழ்க்கையில பார்த்தேன். அந்த கல்லு எல்லாம் திரும்பி போய் அவங்க மேலே விழுது. அவங்க ஐயோ அம்மா லவோ அதிகமா நடிச்சுக்கிட்டு ஐயோ யாரோ தெரியல மகான் போல இருக்கிற போல அவர் மேல நம்ம திபி திபி ஓடி வருவாங்க. வந்து அப்படியே தடான் சாஷ்டாங்கமா விழுவாங்க. இவங்க பல்லக்கு தூக்கிட்டு போறவங்க எல்லாம் பல்லக்கு நிறுத்துது. இவரு குழந்தை மாதிரி ஏன் நிறுத்திட்டீங்க, உங்களுக்கு யாரும் ஓய்வு தேவையா? சரி ஓய்வு எடுத்துக்கோங்க. சுவாமி இல்ல, யாரோ காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படியா? பல்லக்கு இறக்கு பார்த்தா எல்லாரும் கையை கூப்பிட்டு, சுவாமி நாங்க தப்பு பண்ணிட்டோம், அங்க மன்னிச்சுக்கோங்க. நீங்க யாரு, என்ன தப்பு பண்ணீங்க, எதுக்குன்னு கேக்குறீங்கன்னு சின்ன குழந்தை மாதிரி கேட்க. நாங்க எல்லாம் கொள்ளைக்காரங்க, வழி பேச எங்களை வேலை, உங்ககிட்ட பொருள் கொள்ளை அடிக்கிறத நாங்க வந்தோம். நானே சன்னியாசி, ராமநாமம் தவிர எனக்கு தெரியாது, என்கிட்ட வேற என்னப்பா எதிர்பார்க்கறீங்க, ஏதோ இருக்கா உள்ள எடுத்துக்கோங்க. அவங்க ஐயோ ஆளை விட்டா போறோம், உங்களை போய் நாங்க கல் அடி எங்க சரியா இருப்பாரு, கல் இங்க விழுந்து அடிபட்டிருக்கு, இனிமேல சத்தியமா நாங்க பண்ண மாட்டோம் சொல்லுவார். ராமன் கேச்சே ஏன்டா கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு தன்னுடைய ஆட்களையே இந்த பல்லக்குல என்ன இருக்கா பாருங்க பாருங்க, பணம் கட்டுக்கட்டா இருக்கு. ஓ இதுதான் உங்களுக்கு வேணுமா, இது என்னது கிடையாதுப்பா, அந்த பையன் வந்தான் வியாபாரம் பண்ணா, இது வேணும்னு நினைச்சான், அவன் என்கிட்ட வச்சிருக்கான், சரி என்ன நீங்க மீறி இதை எடுத்துட்டு போறேன்னு எடுத்துட்டு போங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமநாமம், சுவாமி தொடவே மாட்டோம் நாங்க, நீங்க பத்திரமா ஊர் போய் சேருங்க அப்படின்னுட்டு அவர் வாலாஜப்பட்டிக்கு வரும். சுந்தரபாகர் அது வரலாறு வரலாறு வரலாறு. அப்பேற்பட்ட நிலையில இவர் சவுத் ஆப்பிரிக்காவில கால் மேல கால் போட்டு ஏரி தண்ணியில உட்காந்து பேசுறச்சு ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, எந்த முதல்ல வந்து விழுக போது முதல்ல எல்லாம் ரவுண்ட் அடிக்கிறத சுத்தி பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போயிடும். அது போல கடப்பா இருக்கக்கூடிய அந்த கடிக்கோட்டை காடுகள்ல அடிக்கடி தவம் பண்ணுவார். தவம் பண்றச்ச பல சிங்கம் புலி எல்லாமே வந்து அவர் காலடியில் உட்காரும். இப்போ நம்ம படம் பார்க்கலாம், சாதி சங்கரர் கிட்ட மான் குட்டி இருக்கும், மற்ற ஜனங்க இது எல்லாம் இருக்கும். அதுதான் இட் இஸ் கிளினிக்கலி ப்ரூவன். கிளினிக்கலி ப்ரூவன் நீங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட விலங்காக இருந்தாலும், எவ்வளவு வேகமாக ஓடி வந்தாலும், ஒரு சின்ன குழந்தையோ இன்னசென்ட் பார்த்தா டக்கு நின்னுடும். இது வந்து வெளிப்பாடு. ஏன்னா அங்க தியாக பிரம்மம் சொல்லுவார், எல்லா உயிர்களுக்குள்ள ஜீவகாருண்யம், எல்லா உயிர்களையும் அவர் தான் நம்பி இருக்கிறார். அவரை பார்த்துக்கிச்சு நிக்காம என்ன பண்ணுவார். இப்ப யூடியூப்ல முன்னாள் பார்த்தேன் ஒரு சின்ன பொண்ணு குட்டி இத்தனோண்டு, அது ஜல்லிக்கட்டு காலை அது மரத்துல கட்டி போட்டுருக்காங்க. இது பக்கத்துல போய் முறைச்சுக்கிட்டு அந்த ஜல்லிக்கட்டுகள் இதையே பாக்குது, மண்டி போட்டு உட்காந்துக்குது, இது அது காதை முறுக்குது, வாழை முறுக்குது, குத்துது, மேலே ஏறி உட்காருது, எல்லாத்துக்கும் இருக்கு. அவங்க அம்மா வந்து தர்தராடி இழுத்துட்டு போவாங்க, அதுக்கிட்ட ஏன்டா விளையாடுறாங்க. கண்கூடு அது போல எவ்வளவு இருக்கு. ஒரு சிறுத்தை வேகமா வருது, வேகமா வந்துட்டு தாய்மான் அடிச்சுட்டு பார்க்க யூடியூப்ல இருக்கு. தாய்மான் சேர்த்துட்டு அதுக்கு உணவு, அது இயற்கை. அது போல அதோட குட்டி மேஞ்சின்னு இருக்கு. இது என்ன பண்ணுது, அந்த குட்டிய பக்கத்துல 2 கையில வச்சுக்கிட்டு அது நக்கி கொடுக்குது, தட்டி விடுது. என்ன சார் இது, இத்தனோண்டு 450 கிராம்ல வச்சுக்கிட்டு கேன் யூ டிசைட் அபவுட் எனிதிங்? புரியுது? அது திருப்பதி பெரிய லட்டு தான், குட்டி சின்ன லட்டு. பெரிய லட்டு சாப்பிட்டு சின்ன லட்டு சாப்பிட வேண்டியது தானே. ஆக இயற்கையின் விந்தைகள் நமக்கு தெரியாது. இப்ப ஏற்பட்ட நிலையில கடப்பால் அவர் அடிக்கடி அவர் செல்வார். போயிட்டு அப்போ இதே போலதான் மலேசியாவில இவர் வந்து ஒரு முறை சொல்ற போறச்ச, அங்க ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல 2-3 கொடிய, பொதுவா வந்து புலிகள் வந்து மனுஷங்களுக்கு அட்டாக் பண்ணாது அன்லஸ் யூ அட்டாக், அது இயல்பு. சிங்கம் கூட வந்து உங்களை அடிக்கணும்னு அது பார்க்கலாம், நேஷனல் ஜியோகிராஃபில பார்க்கலாம். அப்படி இருக்கிறச்ச ஜனங்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இங்க 2 புலி இருக்கு, அந்த புலி வந்து இங்க நிறைய ஆட்கள் எல்லாம்
அடிச்சு சாப்பிட்டு எனக்கு பயமா இருக்கு சுவாமி, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறச்ச. அப்படியா, புலியா எங்க இருக்குது அப்படின்ட்டு ஜங்கலுக்குள்ள போவார். ஒரு புலி வேகமா வரும். வந்த உடனே இவரை பார்த்து கம்னு உட்காந்துக்கும். அவர் சொல்லுவார், ஏன்டா உனக்கு இந்த வேலை? இவங்க இப்ப இது உனக்கு நீ நிறைய உணவு கடவுள் படைக்கிறச்சு இயற்கையில, இதுங்களை ஏன் இம்சை பண்ற? இந்தியில இருந்து என் கடலை நீ படக்கூடாது, இவங்க யார் கடலையும் படக்கூடாது, சரியா என்றப்ப அந்த புலி அன்னைக்கு போனதுதான். அப்புறம் ஜனங்க கிட்ட வந்ததே கிடையாது. இதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்டரி இந்த மலேசியா. இதெல்லாம் பார்த்த உடனே ஜனங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாங்கிறச்ச அவர் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவார், எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்குள்ள இருக்கு. அதை உணர்ந்து எல்லா படைப்பிலும் ஊடுருவி இருக்கிறது எதையுமே நினைச்சிட்டா அதுதான் நம்ம வாழ்க்கையில உண்மையான சுதந்திரம். அப்பேற்பட்ட சுதந்திரமா இருக்கேன் நானு. அவர் அப்படி வர்றச்ச நம்ம வியாசார்பாடியில எல்லாருமே திருத்தணிக்கு காவடி கட்டுவாங்க. காவடி தெரியுமா இல்லையா? திருத்தணி ஆடிக்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்படி ஒரு இவருடைய பக்தர் கருப்பு காவடி கட்டுறார். கட்டிட்டு ஆடிக்கிறதுக்கு நான் திருத்தணி போனோம் சாமி. அன்றைக்கு பார்த்து நீங்க சொற்பொழி வார்த்தை இருக்கிறீங்க, நீங்க உங்க சொற்பொழிவை கேட்கறதா முருகப்பெருமானை பாக்குறதா எனக்கு ஒண்ணும் தெரியலையே. முருகப்பெருமான் நான் கரும்பு காவடி கட்டுவாரன்னு வேண்டிட்டேன், நான் போயிட்டு வந்துட்டோமா? அப்படியா, சரி சரி எங்க என்ன பார் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கச்ச சாட்சா திருத்தணி முருகப்பெருமான் வள்ளி தெய்வியானை சமேதரா அந்த பையன் அந்த பக்தன் கண்ணுக்கு படுவான். அவன் விதிர்த்து போறான். தடால்னு கால விழ பார்த்துட்டியா, சரி கிளம்பு, ஒழுங்கு மரியாதையா என் பேச்சு கேட்கவா, ஞானத்தை கேட்டு உருப்படு அப்படின்னுட்டு பையன் அனுப்பிச்சுவார். அவர் ஏன் காடிக்கிறதுக்கு போறாங்க? முருகப்பெருமான் எங்கதானே இருக்கிறார். இது இல்ல அவர் நமக்கு இயற்றிய பலவிதமான விந்தைகள். இதான் நோட் பண்ணேன், நான் உங்களோட ஷேர் பண்ண. எதுக்குன்னு சமீப காலத்தியவர் அவர், எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் கடைசியில 1956 மே மாசம் 18, 19 தேதியில அந்த கடப்பா ஆசிரமத்துல அவர் கும்பாபிஷேகம் பண்ணுவார். சிவ லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி கடைசியில் அவர் சொல்லுவார், என்னுடைய காலம் முடிந்தது, நான் சேரணும் அப்படின்னுட்டு. ஜனவரி 9ஆம் தேதி 1957 வருடம். எனக்கு அப்ப 8 வயசுன்னு வச்சுக்கோ, குருஜிக்கு அப்போ 1 வயசு. சோ உருவங்கள் மாறலாம், அதுக்குள்ள இருக்கிற ஜோதி தான் முக்கியம். 1957 ஜனவரி மாதம் 9வது நாள் அந்த கடப்பா ஆசிரமத்துல அவர் ஜீவ சமாதி அடைகிறச்சு. அவர் என்ன சொல்லுவாருன்னு, பெங்களூருல என்னுடைய ஆசிரமத்துல அங்கேயே நான் இருப்பேன், எனக்கு அங்க சமாதி கட்டுங்க, சமாதி நிறுவனங்கன்னு சொல்றப்ப, இப்ப இருக்கிற பெங்களூர்ல பின்னிபெட் புவனேஸ்வரி நகர்ல மடாலயத்துல அவர் ஜீவ சமாதி கேக்குதா? கேக்குதா? ஜீவ சமாதி இன்னைக்கு இருக்கு, போய் பாருங்க. பெங்களூர் பின்னிபெட் புவனேஸ்வரி நகர்ல அவர் ஜீவ சமாதி இன்னைக்கும் இருக்கு. சோ இப்பேற்பட்ட ஞானி ஒரு பெரிய புக் எழுதுற. என்ன புக் அப்படின்னு, ஸ்ரீ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புக் அவராய் எழுதுற. எழுதி இந்த உலகத்துக்கு தரணும்ன்றப்ப அவர் என்ன பண்ணுவார், ஜீவ பிரம்ம ஐக்கிய, ஒரு ஜீவனானவன் பிரம்ம ஐக்கிய பிரம்மத்துடன் ஒன்றுபடுவதற்கு வேதாந்த ரகசியம். வேதங்கள்ல வேத அந்தம்னா உபனிஷத். The essence of every Veda is known as உபனிஷத். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி ஒரு அற்புதமான புக் எழுதியிருக்கிறார் தமிழ்ல. அந்த புக்கு ஆங்கிலம், மலையாளம், சமஸ்கிருதம், தெலுங்கு எல்லாத்துலயும் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இட்ஸ் அவைலபிள். ஏறக்குறைய 1600 பக்கங்களை கொண்ட ஒரு புஸ்தகம். இப்பேற்பட்ட ஞானி
பத்தி அவர் 1957 ஐக்கியமானார். அந்த புக்கை தான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்ல என்னென்ன இருக்கோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ எம் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ ஃப்ரம் நெக்ஸ்ட் ஃபியூ கமெண்ட்ஸ். ஸோ இனிமேல் half an hour போதும். இல்லை நானும் பார்த்த பிள்ளைங்க இப்போ எல்லாருமே பிஸியா இருக்கிறச்சே மேக்சிமம் திஸ் ஐ வாண்ட் ஜஸ்ட் அப்லோட் இன் தி யூடியூப். அதுதான் முக்கியம். எனக்கு யாருக்கு பிரயோஜனப்படுதா இது எப்பேற்பட்ட பாருங்க சார், எப்பேற்பட்ட ஞானம். இது எப்படிலாம் வர்றாங்க, எப்படிலாம் நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஈடுபடுறாங்க இல்லையா? அப்படி இருக்கச்சே நம்ம எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலத்துல புண்ணிய பூமியில பிறந்தோம். அப்போ இந்த பிறவியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அட்லீஸ்ட் நம்ம now onwards we need to learn. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்த நிஷ்காமிய கர்மம் கடமைகள் இருக்கவே இருக்கு. கடமைகளை பண்ணணும். ஆனா கடமைகள் தான் வாழ்க்கைன்ட்டு அதுல மூழ்கிடாது. உங்களுக்குன்னு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஆத்மா, அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்தம். இந்த புக்கு தான் நானு அவர் பலவிதமான அருள் பிரகாச வள்ளலால இருந்து, திருக்குறளில் இருந்து, சித்தர்கள் பாடல்கள் இருந்து, மாணிக்க வாசகர் பாடல்ல இருந்து எல்லாத்துலயுமே அவர் கோட் பண்ணியிருக்கார். அதுதான் மிகப்பெரியவர். குப்புசாமியாக பிறந்து 1865 ஆண்டு, 1957 ஆண்டில் மிகப்பெரிய ஞானியாக மலர்ந்தவர் தான் பரமஹம்ச சச்சிதானந்தர். அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. அதுதான் முக்கியம். You want to share anything? Can share. ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்படிலாம் நான் அரண்டு போயிட்டேன் சார். அப்படியே 90 நாள் 200 நாள் அனாவசியமா தண்ணியில இருப்பார். நம்ம தண்ணியில இருந்துதான் பாத்துருக்கோம். இவரு என்னடா தண்ணியில உட்கார்ந்து லெக்சர், எல்லாரும் ஜனங்கள்லாம் சுத்திலையும் கேக்குறாங்க. அவருக்குன்னு தண்ணியில ஒரு மைக் வர ப்ரொவைட் பண்ணி அவர் மைக்ல பேசுவார். ஆமா, ஏரிக்கரையில ஜனங்க ஆயிரக்கணக்க கூடி பேசுவாங்க. முதலைகள் எல்லாம் சுத்தி சுத்தி வரும். இமேஜின் தட். நீங்க கரையில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த முதலைக்கு உங்களுக்கு பிடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அவர்கிட்டயும் குழந்தைகளா இருந்து உங்களையும் பாதிக்காம இருக்கோ இல்லையோ? அப்போ there is a kind of energy field which is nothing but love. அடுத்த ஜெய் குருதேவ். Thank you, Arun. Sir, இதுக்கு சார் கடைசி ஒரு தேங்க்ஸ்.